சபரிமலை மகர விளக்கு பூஜையினுடைய மிக முக்கியமான நாள்னு இதை சொல்லலாம். தர்மசாஸ்தா பகவான் ஐயப்பன் மணிமண்டபத்தில் இருந்து எழுந்தருளி பெரும் ஆரவாரத்தோட தன்னுடைய பக்தர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்க மேலதாளங்கள் முழங்க பந்தல அரசனுடைய பட்டத்து யானை மேல கம்பீரமா அமர்ந்து சரங்குத்திக்கு போகிற இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். இந்த நிகழ்வுடைய பெயர் மாளிகைபுரம் புறப்பாடு. இந்த பெயரை கேட்டதும் பலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்னன்னா, மாளிகைபுரம் புறப்பாடுன்னா மாளிகைபுரத்தம்மன் யானை மேலே ஏறி சரங்குத்திக்கு போற நிகழ்வு தானே. ஆனா மாளிகைபுரம் நிகழ்வுல ஐயப்பன் யானை மேலே எழுந்தருளி சரங்குத்திக்கு போறான்னு சொல்றீன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையாகவே பகவான் ஐயப்பன் தான் மீசை வைத்த திடம்ப திருவுருவத்துல எழுந்தருளி பட்டத்து யானை மேல கம்பீரமா அமர்ந்து ஆறாவாரத்தோட சரங்குத்திக்கு போயிட்டு வராரு. பகவான் சரங்குத்திற்கு இவ்வளவு ஆறாவாரத்தோட போவதற்கான காரணத்திற்கு நான் அப்புறம் வர்றேன். முதல்ல உண்மையான மஞ்சள் மாதா என்று சொல்லப்படுகிற மாளிகைபுரத்தம்மன் யாருன்னு நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சபரி யாத்திரையினுடைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் பல அர்த்தங்களும் தாற்பயங்களும் நிறைந்திருக்கு. அதையெல்லாம் முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம வழிபாடு செய்கிற போதுதான் உண்மையான பயனை நம்மால அடைய முடியும். அந்த வகையில சபரிமலை மாளிகைபுரத்தம்மனுக்கு பின்னால இருக்கிற நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதை என்னன்னா, லீலாவதிங்கிற ஒரு பெண் சாபத்தால மகிஷிங்கிற ஒரு அரக்கியா பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அந்த அரக்கிய வதம் செய்த பகவான் அரக்கியினுடைய பூத உடல் வளர்வதை தடுப்பதற்காக மகிஷியின் உடல் மேல ஏறி ஆனந்த நர்தனம் புரிகிறாரு. அப்போ பகவானுடைய பொற்பாதங்கள் மகிஷியின் உடல் மேல பட்டதனால சாப விமோசனம் அடைந்து லீலாவதி மீண்டும் பெண்ணாக அவதரிக்கிறார். அப்போ லீலாவதி பகவானை வணங்கி நீங்களே என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னு கேட்டதாகவும், அதற்கு பகவான் நான் இந்த பிறவியில நித்திய பிரம்மச்சாரியா அவதாரம் செஞ்சிருக்கேன், அதனால உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, வேணும்னா ஒன்று பண்ணலாம், இந்த சபரிமலைக்கு வருடா வருடம் கன்னி சுவாமிகள் வருவாங்க, அப்படி வருகிற கன்னி சுவாமிகள் தங்கள் வருகையை பதிவு செய்ய சரங்குத்தியில அம்பு போடுவார்கள். இப்படி எந்த வருடம் புதிய கன்னிசாமி சபரிமலைக்கு வரவில்லையோ, எந்த வருடம் சரங்குத்தியில ஒரு புதிய அம்பு கூட போடப்படவில்லையோ, அந்த வருடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்றேன்னு பகவான் லீலாவதி கிட்ட வாக்கு கொடுத்ததா ஒரு கதை சொல்லப்படுது. இதன்படிதான் மாளிகைபுரத்தம்மன் மாளிகைபுரம் புறப்பாடுன்னு சொல்லப்படுகிற அந்த நாள்ல கிளம்பி யானை மேல ஏறி ஆறாவாரத்தோட சரங்குத்திக்கு வருவதாகவும், அங்க புதிய கன்னி சுவாமிகள் போடப்பட்ட அம்பை பார்த்து ஏமாற்றம் அடைந்து இந்த ஆண்டும் நம்மால பகவானை திருமணம் செய்து கொள்ள முடியாதுங்கிற ஏமாற்றத்தோட மீண்டும் எந்த ஆரவாரமும் இல்லாம சபரிமலைக்கே திரும்பி வருவதாகவும் நாமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. சத்தியமான உண்மை என்னன்னா, மகிஷியினுடைய உடல்ல இருந்த லீலாவதிக்கு சாப விமோசனம் கொடுத்து பகவான் தான் மீண்டும் லீலாவதிய உலகத்திலேயே பிறக்க வச்சாரு. லீலாவதிக்கு மீண்டும் உயிர் கொடுத்ததுனால பகவான் லீலாவதிக்கு தந்தையாகி விட்டாருங்கிறது தான் சத்தியமான உண்மை. பகவானே தந்தையாகியதுனால லீலாவதியும் வீடு பெற்று மோட்சம் அடைந்திருப்பாங்க. அப்போ மாளிகைபுரத்துல வீற்றிருக்க மஞ்சள் மாதா யாருன்னா, அது பாண்டிய வம்சத்தினுடைய குலதெய்வமா விளங்கக்கூடிய தாய் மீனாட்சி. இது என்னுடைய கருத்து இல்ல. ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பந்தல வம்சத்தினரோ சபரிமலை சன்னிதானத்தின் மேல்சாந்தி தந்திரி ஆகிய எல்லோரும் சொல்லுகிற உண்மை கருத்து இது. அங்க மாளிகைபுரத்தம்மனா வீற்றிருப்பது மதுரையை ஆண்ட தாய் மீனாட்சி தான். சரி, மதுரை மீனாட்சிக்கும் கேரளத்து பாண்டியர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இது கேரளம் தமிழ்நாடுன்னு தனித்தனி நாடு. பண்டைய காலங்கள்ல தென் திசை முழுமைக்கும் பரவி ஆண்ட இனம் தமிழினம். இந்த தமிழினத்தின் மூவேந்தர்கள்ல ஒருவர் தான் பாண்டியர்கள். அந்த பாண்டிய வம்சத்துல வந்தவர்கள் தான் பந்தல ராஜ குடும்பம். இந்த ஒட்டுமொத்த பாண்டிய வம்சத்தின் குலத்தை காக்கிற தெய்வம் தான் தாய் மீனாட்சி. அதனால தான் பந்தல வம்சத்துல வளர்ந்த பகவான் ஐயப்பனுடைய குலதெய்வமாகவும் தாய் மீனாட்சி அம்மன் விளங்குறாங்க. இந்த அரச மாளிகையை சார்ந்தவர்கள் வணங்கியதனால தான் மீனாட்சிக்கு மாளிகைபுரத்தம்மன்கிற திருநாமமும் நிலை பெற்று நின்னுச்சு. சபரிமலை மேல்சாந்தி சொல்கிற இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, மாளிகைபுரத்தம்மன் இந்நாள் வரைக்கும் கற்பகிரகத்தை விட்டு வெளியே வந்ததே இல்லையா. தாய் மீனாட்சிக்கு எல்லா பூசையும் மாளிகைபுரத்தம்மன் சன்னிதானத்திற்குள்ள வைத்துதான் செய்யப்படுது. அப்போ மாளிகைபுரம் புறப்பாடுன்னு சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுல யானை மீது ஏறி ஆரவாரமா சரங்குத்திக்கு போவது பகவான் ஐயப்பன் தானே இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். சபரிமலை பகவான் ஐயப்பன் இத்தனை ஆரவாரமா எதற்கு சரங்குத்திக்கு போகணும்? போயிட்டு மீண்டும் எதற்காக எந்த ஆரவாரமும் இல்லாம திரும்பி வரணும்? அதற்கான காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா மெய்சிலிர்த்து போவீங்க. அது என்ன காரணம்னோ பகவானுடைய திருவிளையாடல்களையும் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். கூடவே இணைந்திருங்க. சுவாமியே சரணமையப்பா.